نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 11 ஜுஸ்களை ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓதப்பட்ட சூரத்து தௌபாவினுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இறையச்சம் தக்வாவை மேற்கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் நல்லடியார்களோடு, சாலிஹீன்களோடு, இறையச்சம் உடையவர்களோடு உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில விளக்கத்தில் எழுதுவார்கள், இறையச்சத்தோடு ஒரு மனிதன் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தொடர்புடையவர்களும் இறையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் சொல்கின்றான், நான் இறையச்சத்தோடு இருக்கின்றேன், தக்வாவோடு இருக்கின்றேன், ஆனால் நான் எல்லோரிடத்திலும் தொடர்பு வைத்திருக்கிறேன். பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்கள், நெருங்கி பழகுகிறேன், ஆனால் என்னிடத்தில் எந்த மாற்றமும் அதை கொண்டு ஏற்படாது, நான் உறுதியாக இறையச்சமோடு இருக்கின்றேன் என்று சொன்னால் அது சாத்தியமில்லாத ஒன்று. சொஹ்பத், யாரோடு சேருகின்றோமோ, யாரோடு நம்முடைய பழக்கத்தை வைத்திருக்கின்றோமோ அவர்களுடைய தாக்கம் நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். இன்றில்லை என்றாலும் நாளை, நாளை இல்லை என்றாலும் அடுத்த நாள், ஏதோ ஒரு நாள் தாக்கம் ஏற்பட்டே தீரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பை சஹாபாக்கள் மிகப்பெரிய பாக்கியமாக நினைத்தார்கள். எந்த அளவிற்கு நினைத்தார்கள் என்று சொன்னால், ஒரு சஹாபி ஓடி வருவார், ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டில் இருந்து கொண்டிருந்தேன், என்னால் இருக்க முடியவில்லை, உங்களை பார்க்க வேண்டும், உங்களோடு அமர வேண்டும் என்ற தேட்டம் உள்ளத்தில் ஏற்பட்டது, உடனடியாக வந்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் தொடர்பு வைத்ததினால் அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். இன்று ஓதப்பட்ட வசனத்திலே, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார், சஹாபாக்களுடைய 2 கூட்டங்கள், ஒன்று ஹிஜ்ரத் செய்து சென்ற அந்த கூட்டம், இன்னொன்று மதீனாவாசிகள் அன்சாரிகள். 2 பேரும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். குர்ஆனில் பல இடங்களில் அவர்களை அல்லாஹ் பெருமை பாராட்டி அல்லாஹ் பேசுகிறான். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். உலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள் வெற்றியாளர்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் ஜெயசீலர்கள். உலாயிகல் லதீன தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவர்களுடைய உள்ளங்களை இறையச்சத்திற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத், அவர்களை பார்ப்பீர்கள், அவர்களுடைய முகத்திலே தொழுகையினுடைய அடையாளங்கள் தெரியும். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா, அதிகமாக நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள், அவர்கள் ருக்குவிலும் சுஜூதிலும் இருப்பார்கள். அல்லாஹ் நிறைய அவர்களை பற்றி பெருமை பாராட்டி அல்லாஹ் பேசுகிறான். இதனுடைய காரணம், அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொடர்பை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள். எவ்வளவு நேரம் முடியுமோ,
எந்த அளவிற்கு என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு 4 ஆண்டு காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருந்தார். கிடைத்திருக்கக்கூடிய காலம் மிக முக்கியமானது, ஒரு நொடியை கூட நான் வீணடிக்க கூடாது என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமையில் இருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட ஹதீஸ்கள், இன்று ஹதீஸுடைய கிரந்தத்தை திறந்தோம் என்று சொன்னால் 5000 சொச்ச ஹதீஸ்களை, அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ஒரு சஹாபி என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நபியினுடைய தோழமை. எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு மனிதர் சிறிது நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்தால் ஈமானுடைய தரத்தில் அவர் எங்கோ சென்று விடுவார். தொடர்பினுடைய அந்த தாக்கம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டதற்கு பிறகு நபியை அடக்கம் செய்துவிட்டு எங்களுடைய கைகளில் உள்ள மண்ணை கூட நாங்கள் தட்டவில்லை, எங்களுடைய கைகளில் உள்ள மண்ணை கூட நாங்கள் கழுவவில்லை. அதற்கு முன்னரே எங்களுடைய உள்ளங்களில் ஒரு விதமான இருளை நாங்கள் கண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதே ஒரு நூறானியத்தாக இருந்தது. நபியினுடைய தோழமை, நபியோடு உட்கார்ந்து பேசுவது. அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்தார்கள். அடுத்தடுத்த காலங்களிலும் சாலிஹீன்கள் நிலையாக இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வக்கூனு மஅஸ் ஸாதிகீன், நல்லடியார்களோடு நீங்கள் இருங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? கியாமத்து வரையிலும் நல்லடியார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். யாரும் சொல்ல முடியாது இப்பெல்லாம் யார் நல்லவங்க இருக்கிறா, சொல்ல முடியாது. கியாமத்து வரையிலும் நல்லடியார்களுடைய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த ஆயத்து சொல்கிறது. வக்கூனு மஅஸ் ஸாதிகீன், குர்ஆனுடைய ஆயத்து என்பது கியாமத்து வரையிலும் பேசக்கூடியது. சங்கை மிக்கவர்களே, எங்களுடைய தொடர்பு, எங்களுடைய பிள்ளைகளுடைய தொடர்பு யாரிடத்தில் இருக்கிறது? தொடர்பினுடைய தாக்கம் நிச்சயமாக ஏற்படும். எப்படி ஒரு மிகப்பெரிய நெருப்பு பந்தம் எரிந்து கொண்டிருக்கிறது, நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, அதை சுற்றி அனல் சூடு காற்று இருக்கின்றதோ அதே போன்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் சுற்றி நிச்சயமாக ஏற்படும். ஒரு லேசான உதாரணம், ஒரு மனிதர் நல்ல தொழுகையாளி, ஜமாஅத்தோடு தொழுவார், விடமாட்டார். குடும்பத்தில் ஒரு தேவை, குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் 10 பேர் வந்தாங்க, 10 பேருக்கு தொழுகை இல்லை, தொழுகையினுடைய சூழ்நிலை இல்லை. அனைவர்களையும் கண்ணியப்படுத்துகிறார், வீட்டில் அமர வைக்கின்றார். லுஹருடைய நேரம் வந்தது, எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலையினுடைய தாக்கம் அவர் மீது ஏற்படுகிறது. கொஞ்சம் யோசிக்கிறாரு, சரி போலாமா? எல்லாம் குடும்பத்தில் உள்ள பெரியவங்க என்ன நினைப்பாங்க? சரி தொழுகையை கலா செய்ய வேணாம், கொஞ்சம் தள்ளி நம்ம தொழுதுப்போம், இவங்க எல்லாம் போயிடட்டும். அல்லது கொஞ்சம் சந்தர்ப்பம் எடுத்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், திடீரென்று எழுந்து செல்ல முடியாது என்பதாக ஒருவேளை அவர் எழுந்து சென்றாலும் உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் என்பது ஏற்படும். அது சூழ்நிலையினுடைய தாக்கம். அதே போன்று ஒருத்தர் தொழுவதே கிடையாது, ஜும்மா மட்டும் தொழுகிறாரு. அவருடைய வீட்டுக்கு ஒரு 10 விருந்தாளிகள் வந்தார்கள். அனைவர்களும் ஜமாஅத்தோடு தொழக்கூடியவர்கள். எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. லுஹருடைய பாங்கு சொல்லப்பட்டுச்சு, எல்லாம் பேசிக்கிட்டாங்க. சரி தொழுகைக்கு போவோமா? எல்லாம் போறாங்க. இவருக்கு வெட்கமாக இருக்கிறது, நான் மட்டும் எப்படி எங்க வீட்டில் உட்கார்றது என்பதாக அந்த வெட்கத்தின் காரணமாக எல்லோரும் செல்கின்றார்கள். என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் தொழுகைக்காக செல்கின்றார்கள். அவரும் தொழுகைக்காக தொழுகையாளியை போன்று அவரும் அவர்களோடு சேர்ந்து வந்து தொழுகின்றார். இது சூழ்நிலையினுடைய தாக்கம் அவர் மீது ஏற்பட்டிருக்கிறது. சூழ்நிலை நிச்சயமாக மனிதனை மாற்றவும் செய்யும், நல்லதையும் செய்யும். சூழ்நிலை என்பது மனிதனை கெட்ட வழியிலும் கொண்டு போக அது காரணமாக அமையும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பில் இருந்தார்கள். எந்த உச்சத்திற்கு சென்றார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சொன்னார்கள், அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள்.
யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். நட்சத்திரங்களை ஏன் சொன்னார்கள்? உதாரணமாக அந்த காலத்தில் வழிகாட்டியாக கடலிலோ கரையிலோ பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நட்சத்திரங்களை பார்த்து இந்த திசையில் சென்றால் யமனுக்கு செல்லலாம், இந்த திசையில் சென்றால் ஷாம் தேசத்திற்கு செல்லலாம். நட்சத்திரங்களை பார்த்து அவர்கள் வழியை கணிப்பார்கள். குறிப்பாக கடல் பயணம் செய்யக்கூடியவர்கள் நட்சத்திரங்களை வழிகாட்டியாக அவர்கள் ஆக்கிக் கொள்ளுவார்கள். ஆகவே தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நட்சத்திரங்களோடு ஒப்பிட்டு சொன்னார்கள், அவர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நேர் வழி பெறுவீர்கள். நேர்மாற்றமாக இன்று ஓதப்பட்ட சூராவினுடைய சூரா ஹூதினுடைய ஆரம்ப பகுதி அல்லாஹ் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய நபி. அல்லாஹ் சொல்கின்றான், அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 950 வருடங்கள் இந்த உலகத்திலே தீனையும் தாவத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். மக்கள் அடிப்பார்கள், மக்கள் துரத்துவார்கள், மீண்டும் சொல்லுவார்கள், மீண்டும் சொல்லுவார்கள். முழு அந்த 950 வருடத்தினுடைய முயற்சியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 80 சொச்ச நபர்கள். 80 அல்லது அதற்கு மேல் அல்லது கீழ். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம்? ஒரு நபியினுடைய மகன், ஒரு நபி ஊர் முழுக்க சென்று அல்லாஹ் ரசூலை பற்றி அல்லாஹ்வை பற்றியும் என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பேசக்கூடிய ஒரு நபியினுடைய வீட்டில் பிள்ளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய தொடர்பு என்பது மனிதனை மோசத்திலும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கும் கொண்டு செல்லும். எந்த அளவிற்கு தொடர்பில் உள்ள அந்த நண்பர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுடைய உள்ளத்திலே ஈமானை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை ஆழமாக பதிய வைத்தார்கள் என்று சொன்னான். வெள்ளப்பிரளயம் வந்துவிட்டது. ஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமா பிமாஇன் முன்ஹமிர், வானத்திலிருந்து தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறது. வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனா, பூமி தண்ணீரை கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டு பக்கமும் தண்ணீர். வெள்ளப்பிரளயம் வந்துவிட்டது. தண்ணீர் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கப்பலில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கால்நடைகளும் இருந்து கொண்டிருக்கிறன. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள், யா புனைய இர்கம் மஅனா, யா புனைய இர்கம் மஅனா, மகனே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிடு, எங்களோடு கப்பலில் ஏறிக்கொள் என்பதாக அந்த வெள்ளப்பிரளயம் வந்துவிட்ட பிறகு, அதை பார்த்துவிட்ட பிறகு, அதற்கு பிறகு உபதேசம் செய்தார். அவர் சொன்ன வார்த்தை, கால சஆவி இலா ஜபல் யாசிமுனி மினல் மா, உங்களுடைய ஈமான் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய கப்பலும் எனக்கு தேவையில்லை, அந்த மலையினுடைய உச்சிக்கு நான் செல்லுவேன், அந்த மலையினுடைய உச்சி என்னை பாதுகாக்கும் என்பதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், ஹால பைனஹுமல் மௌஜு, இரண்டு பேருக்கும் மத்தியில் மிகப்பெரிய அலை வந்தது. ஃபகான மினல் முக்ரகீன், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மூழ்கடிக்கப்பட்டான், குஃப்ருடைய நிலையில், ஷிர்க்குடைய நிலையில் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இருந்தாலும் தாப்புள்ளதானே என்பதாக ஒரு கவலை ஏற்பட்டது. அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். இன்னபினி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை என்பதாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். அல்லாஹ் கோபமடைந்தான். கால யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், எப்பொழுது அவன் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நூஹே அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல, உன்னுடைய பிள்ளை என்று நீ சொல்லாது, உம்முடைய பிள்ளை என்று நீ சொல்லக்கூடாது. அதற்கு பிறகு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டார்கள். யா அல்லாஹ், நான் தெரியாமல் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், எந்த பிள்ளை தீனையும் ஷரியத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனை உன்னுடைய பிள்ளை என்று நூஹே நீ சொல்லாது என்பதாக அல்லாஹ் எச்சரித்தான். சங்கைமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, ஒரு நபியினுடைய வீட்டில் ஈமான் இல்லாத ஒரு சூழ்நிலையோடு மகன் செல்கின்றார் என்று சொன்னால் காரணம் அவருடைய தொடர்பு அப்படி இருந்தது. உண்மையில் தொடர்புகள் அது கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலத்தினுடைய மிக மிக கவலையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக வாலிபர்களுக்கு மத்தியிலே ஒரு விஷயம் உள்ளத்தில் போடப்பட்டிருக்கிறது. உலமாக்களுடைய தொடர்பு தேவையில்லை, நல்லடியாருடைய தொடர்பு தேவையில்லை,
எங்களிடத்திலே மொபைல் போன் இருக்கிறது, ஹதீஸை நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம், குர்ஆனை நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம், சட்டங்கள் தேவையா கூகுளில் நாங்கள் சர்ச் செய்து நாங்கள் சட்டங்களை தெரிந்து கொள்ளுவோம், எங்களுக்கு யாரும் தேவையில்லை என்பதாக கடந்த காலங்களில் உலமாக்களோடு இருந்த அந்த வாலிபர்களுடைய தொடர்பு, பெரியவர்களோடு இருந்த வாலிபர்களுடைய தொடர்பு அது துண்டிக்கப்பட்டதை நிதர்சனமாக நாம் காணுகிறோம். இது கவலைக்குரிய விஷயம். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஏற்படுத்த வேண்டும். நல்லடியார்களோடு தொடர்பு வைக்குமாறு பிள்ளைகளை நாம் அறிவுறுத்த வேண்டும். ஆலிம்களோடு, நல்ல தக்குவா உடையவர்களோடு, ஆலிம்கள் மட்டுமல்ல இறையச்சமுடையவர்கள் எவ்வளவு இருக்கின்றார்கள், நல்ல தொழுகையாளிகள் இருக்கின்றார்கள், அவர்களோடு நம்முடைய தொடர்புகள், நம்முடைய பிள்ளைகளுடைய தொடர்புகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது இறையச்சத்தோடு இருப்பதற்கு அது வழிவகுக்கும், இறையச்சத்தோடு வாழ்வதற்கு அது உதவி செய்யும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனுடைய இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எப்படி சஹாபாக்கள் நல்ல தொடர்பை தேடிச் சென்றார்களோ, நல்ல தொடர்போடு இருந்து ஈமானை வளர்த்துக் கொண்டார்களோ, அது போன்ற கியாமத்து வரையிலும் நல்லடியார்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள், நல்லடியார்கள் இல்லாமல் இருக்கவே மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் நல்லடியார்களோடு சாலிஹீன்களோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி நம்முடைய ஈமானையும் தக்வாவையும் மேம்படுத்தக்கூடிய நல்ல ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸலாம்.